இயேசு யார் தெரியாதா? இயேசு யாரு? இயேசு உலக ரட்சகரானா எப்படி கைவிடப்படுவார்? இயேசு என்ற பேர் தமிழ் பேர் அல்ல. எபிரிய மொழியில யோசுவா என்று அழைக்கப்படுகிறது. இரட்சகர் என்று சொல்லி பொருள். இயேசு என்று சொன்னால் தன் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து ரட்சிக்கிறவர் என்று பொருள். இயேசு என்ற பேர் தமிழ் பேர் அல்ல. நீங்கள் அமெரிக்காவில் போய் இயேசு என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன சொன்னால் தெரியும்? ஜீசஸ் அண்ணா மட்டும்தான் தெரியும். ஆனால் இயேசு என்ற ஒரு நபர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் யார்? யார் அவர்? யார்? மீட்பர் கரெக்ட். அவர் யார்? அவர் தான் ஆண்டவர். ஆண்டவருக்கு பேர் கிடையாது. பேர் இல்லாத ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவருக்கு ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. அந்த பேர் தான் இயேசு என்று அழைக்கப்பட்டது. இயேசு என்ற பேரில் இந்த உலகத்தில் வந்தவர் மனிதன் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் அவர் பொறுப்பாளியாக மாறினார். தன் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அநேக விதமாக சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை. சரித்திரம் என்னவென்று சொல்லலாம். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர் யார்? என்ன அதுக்கு பேர்? நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தீங்க? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன், கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களோட வாழ்க்கையெல்லாம் சரித்திரம். அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு போகிற சரித்திரம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22 முதல் வசனம். இந்த இடத்துல 4வது வார்த்தையாக ஒரு சிலுவை மேல் நாம் சிலுவை 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 என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய சிலுவை என்று சொன்னால் பாடுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலை மேலே சுமந்து கொண்டு போனது சிலுவை அல்ல. நிறைய பேர் சிலுவை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். யார் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கிறோம். ஆனால் பைபிள் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டோம். எந்த மனுஷன் எப்படி சொல்றானோ அதை கேட்குவோம். ஆனால் பைபிள் சொல்றத கேட்க மாட்டோம். ஆனால் பைபிள் சொல்கிறது இயேசு மலை மேலே கொண்டு போனது சிலுவை அல்ல, ஒரு மரம், குறுக்கு மரத்தை தான் கொண்டு போனார். இங்கிலீஷ் பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா கிராஸ் என்று சொல்லி வரும். கிராஸ் என்று சொன்னால் குறுக்கு. உங்கள் வீதியில் நீங்க பார்த்தீங்கன்னா 4வது குறுக்கு சந்துன்னு போட்டிருக்கும். இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை கலாச்சாரங்களும் வேத கலாச்சாரங்கள், பைபிள் கலாச்சாரங்கள். ஒரு லைட்டு கம்பத்தை எலக்ட்ரிக் போல நீங்க தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியும்? பார்த்துக்கிறீங்களா? எப்படி தெரியும்? சிலுவை மாதிரி தான் தெரியும். வயிறை இழுத்து கட்டினோம்னா ஒரு குறுக்கு கம்பி கட்டியிருப்பான், ஒரு மரத்தை நெட்டிருப்பான். நீங்க தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சிலுவை மாதிரி தெரியும். காலை கிட்ட வச்சு கையை இழுச்சு நீங்க நின்று பார்த்தீங்கன்னா உங்களோட நெகல் சிலுவை மாதிரி தெரியும். யார் இயேசுவை வேண்டாம் என்று சொன்னாலும் இயேசு உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு பேர் கிடையாது. இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் ஜனித்தார், பிறந்தார். பிறந்தவர் மட்டுமல்ல, நீங்க RSS காரன்,
இந்த ஜனதா தளக்காரன் இவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஓமன் பேர் போடுவோம். உங்களுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது ஓமன்னா என்னன்னு. தெரியுமா ஓமன்னா என்னன்னு? ஓம் என்ற ஆ ஊ ஹம். ஓ என்று ஆ என்று சொன்னால் சிருஷ்டிகர்த்தர், ஊ என்று சொன்னால் ரட்சகர், என்று சொன்னால் கடைசியில் சேர்க்கிறவர். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனா பிறந்து நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்று என்னை ரட்சித்து கடைசியில சேர்த்துக் கொள்கிறது பேர் தான் ஓம். இந்த ஓம் என்ற வார்த்தை அவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு புரியவில்லை. நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்றோம். எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கு தானே? இருக்கா இல்லையா? ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க தானே? வைக்கிறீங்களா இல்லையா? வைக்கிறீங்க தானே? நல்லா பாட்டு பாடுறீங்க தானே? இதெல்லாம் பற்றியும் நீங்கள் அதில் அப்லோடு பண்ணலாம் இல்லையா? இதுதான் சுவிசேஷம். நீங்கள் போய் நேருக்கு நேராக முகத்தை பார்த்து சொல்லணும்னு கிடையாது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது தேவ வசனத்தை வைங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் படிப்பாங்க. நீங்கள் நல்லா பாடுறவங்களா இருந்தாலும் உங்கள் பாடல்களை அப்லோட் பண்ணுங்க, பாடி ரெக்கார்ட் பண்ணி அவங்க கேட்பாங்க. இதுதான் சுவிசேஷம். நான் போய் நேரம் அவனுக்கு முன்னாடி சொல்லும்போது சரியா சொல்லாத போனா அவன் அடிப்பான். அவன் போனா அவன் அடிப்பானா? உங்க போன்ல அப்லோட் பண்ணானா அவன் போன தான் அவன் பார்க்க போறான். இதுதான் சுவிசேஷம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. இது கேள்வி. கேள்விதானே? கேள்வியா பதிலா? கேள்வி. ஆண்டவரை பார்த்து ஆண்டவராகி இயேசு கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. இதுக்கு முதலாளி 3 வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆண்டவராகி இயேசு சிலுவை மேல் பேசினார். பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அந்த இடத்துல பிதா என்று சொல்கிறார், இந்த இடத்துல தேவன் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அப்பா என்ற வார்த்தை போய் ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு வந்து, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அன்பு காட்டுகிற ஒரு சுபாவம் இயேசுக்குள் இருந்தது. தேவனுக்கு பிடித்த பூக்கள் எது? நீங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு பூ வாங்கி போட்டுருப்பீங்க. என்ன பூ பிடிக்கும் ஆண்டவருக்கு? என்ன பூ? அப்புறம் அன்பு, மன்னிப்பு, அரவணைப்பு, தவிப்பு, இப்படிப்பட்ட பூக்கள், மீட்பு, இப்படிப்பட்ட பூக்கள் ஆண்டவருக்கு பிடித்த பூக்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத பூக்கள் கசப்பு, வெறுப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எதை வைத்துக் கொள்ளணுமோ எதை விட்டு விடணுமோ அதை நீங்க செய்யணும். இந்த இடத்துல முதலாக மனுஷனை உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கைவிடப்பட்ட மனுஷன் யார்? முதலாக தேவனிடத்தில் கைவிடப்பட்ட மனுஷன் யார்? ஆதாம். தான் செய்த பாவத்தினால மனைவிக்கு அவன் சொல்ல வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு எத்தனை புருஷர்கள் மனைவிக்கு மறைக்கிறார்கள், விஷயத்தை சொல்வதில்லை. தவறு நடந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, நீ பார்த்த பொண்ணு தானே செய்தா. ஆதாம் அந்த அழகுல மயங்கி விட்டான், எதையும் சொல்லவில்லை. ஏவாள் தவறு செய்து ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் கைவிடப்பட்டார்கள். கைவிடப்பட்டது மட்டுமல்ல, தாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்கள். அந்த இடம்தான் பரதேசம். அது சுடர்வெளி கத்தி வைத்திருந்தார் தேவன். அதுக்குள்ள கிட்டையும் யாரும் போகாதபடிக்கு காவல் வைத்திருந்தார், தேவதூதர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துக்கு தான் யாரை கொண்டு போறாரு? திருடனை கொண்டு போறாரு. கள்ளன் சொல்லாதீங்க, திருடன் சொல்லுங்க, அப்பதான் சில பேர் உரைக்கும். திருடனை கொண்டு போறாரு.
அந்த தண்டனை யார் மேல் உள்ளது? இயேசு மேல் உள்ளது. அந்த சுடர்வெளி கத்தியை சுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்க ஒரு பெரிய கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி கிட்ட போனீங்கன்னா அவங்க போட்டிருப்பான், இங்க வந்து நீ எந்த காரியத்தையும் நீங்க போட்டோ எடுக்கக்கூடாது, பர்மிஷன் இல்லாத எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பான். பர்மிஷன் இல்லாத இடத்துக்கு இயேசு கல்லனை கொண்டு போறாரு. தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவனே பரதேசத்துக்குள் கொண்டு போறாரு. மூணாவது வார்த்தையாக அவர் சொல்றாரு, தாயை குறித்து சொல்லுகிறார். தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதோன்ற கண்களை யார் கொத்துவாங்களா? ஆகாயத்தின் கால்கள் கொத்துமா? தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாத இருக்கிற மக்கள் இன்னைக்கு 40 வயசு ஆகுதுல தெருவில் போட்டால் இருக்கிறார். அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 35, 40, 25 இப்படி இருக்கு. காரணம் என்ன? அவங்களோட ஹிஸ்டரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க, முரட்டாட்டம் பிடிச்சவங்க, அக்கிரமத்தில் ஈடுபட்டவங்க, கெட்ட நண்பர்களோடு இருக்கிறவங்க, இவர்கள் போட்டாதான் எவ்வளவு வயசுக்குள்ள இருக்கிறாங்க? சிறிய வயசுக்குள்ளேயே தெருவில் தொங்குது. திரும்பி வான்னு சொல்லி போடுறாங்க. இருக்கும் போதே ஒன்றும் இல்லை, திரும்பி வந்து என்ன பண்ண போறோம்? ஆனா இந்த 4வது வார்த்தையில் அவர் சொல்லும் போது சொல்லுது, கைவிடப்பட்டார் இயேசு. எதற்காக கைவிடப்பட்டார்? எதற்காக கைவிடப்பட்டார்? நம்மோட கைகளை அவர் பிடிக்கும்படி தேவன் அவரோட கைகளை விட்டார். ரொம்ப நேரமா விட்டாரா? கொஞ்ச நேரம் விட்டாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, இமைப்பொழுது என் முகத்தை நான் மறைத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். இமைப்பொழுது கொஞ்ச நேரம் தான். ரொம்ப நேரம் ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தா என்ன இருக்கும்? பூமி 2ஆம் பொழுந்திருக்கும். கொஞ்ச நேரம், இமைப்பொழுது தேவன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். மறைத்துக் கொண்ட தேவன் மனதுருகினவர் தேவன். நம்மை கைவிட்டாலும் அவர் பின்னாடி ஓடி வருகிறார். நான் உருவாக்கின மனிதன் பாழாக கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து அங்கியை தைத்து கொடுத்தார். அங்கி எப்படி இருந்துச்சு? 2 பேருக்கும் அங்கி கொடுத்தார். தோல் அங்கி. அங்கி எப்படி இருந்திருக்கும்? அரை குறைமா இருந்திருக்குமா? அங்க கொஞ்சம் கெஞ்சி இங்க கொஞ்சம் கெஞ்சி இருக்குமா? எப்படி இருந்திருக்கும்? கழுத்திலிருந்து கால் வரைக்கும் எல்லாவற்றையும் மூடினதாக இருந்தது. இதுதான் அங்கி. சிஎஸ்ஐ சபையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கி போட்டிருப்பாங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் இருக்கும். கழுத்துல காலர் இருக்காது. காலர் இருந்துச்சுன்னா அர்த்தம் என்ன? நான் தான். இன்னைக்கு நான் தான் சொல்றதெல்லாம் நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. சவுல் குறித்த வேதத்தில் வாசிக்கிறோம், உயரமானவன், கடைசி கோத்திரத்துக்கான தேவன் அவன் மேல் இரக்கம் வைத்து அவனை அரசனாக மாற்றினார். நம்மை நாம் நினைத்துக் கொள்வோம், நாம் ஒன்றத்துக்கும் தகுதி இல்லாதவர்கள், தேவனோட பார்வையிலே ஒன்றத்துக்கும் ஒதுவாதவர்கள். அப்படியாப்பட்ட தேவன் நம்மை என்ன பண்ணாராம்? அரசனாக, ராஜாவாக மாற்றினார். ராஜாவை தானே நம்ம ராஜாவாக மாற்றினார். நாம் என்ன பண்றோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த எகிப்தை இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. எது கொண்டு வராரு? உயிரோட இருக்கிற இடத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராரு. அவங்களோட எண்ணெய் எல்லாம் என்ன இருக்குது? அவங்களோட எண்ணெய் எல்லாம் பூண்டு மேல, வெள்ளரிக்காய் மேல, வெங்காயத்து மேல, அப்புறம் அப்புறம் கல்லறை மேல இருக்குது. நம்ம எகிப்துல நல்ல கல்லறைங்க இருந்துச்சு, இந்த காட்டில் கொண்டு வந்துக்கிறீங்களே, ஒரு கல்லறையும் கிடையாது. இங்க ஒதுக்கிறதுக்கு எதுக்காக? மண் தானே வேணும். அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்குது. நாம் பின் திரும்பி திரும்பி பார்த்துனே இருக்கோம். ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறத பின்னாடி திரும்பி பார்த்தா முன்னாடி ஓட முடியாது. அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில கலப்பை மேல கை வைத்தியமாக திரும்பி பார்த்தா அவன் எதுக்கு லாய்க்கு இல்லை? விவசாயத்துக்கே லாய்க்கு கிடையாது. அவனால எதுவும் விளைய முடியாது, எதையும் அறக்கவும் முடியாது.
கலப்பை மேல கை வைத்தவன் ஏறதான் ஓட்டணுமே தவிர பின்னாடி மண்ணை திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த சவுலை தேவன் ராஜாவாக மாத்தினா அவன் பழைய புத்தி போல நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். கழுத பின்னாடி போனவனுக்கு என்ன தெரியும்? அதுதான் தெரியும். நல்ல ஆடுகளையும் மாடுகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு பொதுவாக இருக்கிறதெல்லாம் பலி கொடுத்துட்டு நான் தேவனுக்கு செய்தேன்னு சொன்னோம். இன்னைக்கு நாமும் அப்படிதான் பண்றோம். ஆனா சவுல் என்ன நடந்தது? சவுலோட வாழ்க்கையில தேவன் அவனை கைவிட்டார், தள்ளப்பட்டார், அரசாங்கத்திலிருந்து தள்ளினார். தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவி அவனுக்குள் வந்தது. அவன் பேய் பிடிச்சவனா மாறினான், பிசாசு பிடிச்சவனா மாறினான். அதை விடுதலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் தேவைப்பட்டது. ஏற்கனவே ஆண்டவர் ஒரு பையனை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாரு காட்டுல. அந்த பையனும் கைவிடப்பட்டவன் தான். அண்ணர்களால் கைவிடப்பட்டவன், அப்பாவால் கைவிடப்பட்டவன், வீட்டில் கைவிடப்பட்டவன். சாமுவேல் போய் அபிஷேகம் பண்றதுக்கு பிள்ளைகளை கூப்பிடும் போது 7 பிள்ளைகள் வராங்க. ஆண்டவர் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டார். இவன் எனக்கு லாய்க்கு இல்லை, பாட்ட சட்டமா இருக்கிறவன், படித்தவன், பட்டதாரி, பணம் இருக்கிறவன், அந்தஸ்து இருக்கிறவன், எல்லாரையும் தள்ளிட்டார். அவங்ககிட்ட கேட்கிறார், அப்பா கிட்ட, என்னப்பா இவ்வளோ தானே பிள்ளைங்க? இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் காட்டில் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் வர வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆள் அனுப்பி அடைக்கப்பட்டவன் தான் தாவீது. வீட்டுக்கு வருகிறான் தாவீது. சாமுவேல் எழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறாரு. இதுக்கு முன்னாடி சாமுவேல் என்ன சொன்னாரு? அவன் வர வரைக்கும் நாம் யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா அவன் வரதை பார்த்துட்டு சாமுவேல் எழுந்து நிற்கிறாரு. அர்த்தம் என்ன? ஒரு கோமனை கட்டி உடையாராம், ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ இவனா ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி சாமுவேல் கீழே உட்கார்ந்து எழுதுகிறான். அதிர்ச்சியில ஒருத்தருக்கு வீட்டில் அதிர்ச்சி வந்தா என்ன பண்ணுவான்? கீழே உட்காந்துருவான். சாமுவேலுக்கு அதிர்ச்சி வந்துருச்சு. இவனா சொல்லி கைவிடப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல உலகத்தில் கைவிடப்பட்டவர்கள், அந்தஸ்து இல்லாத கைவிடப்பட்டவர்கள், படிப்பில்லாத கைவிடப்பட்டவர்கள், தாயால கைவிடப்பட்டவர்கள், தந்தையால கைவிடப்பட்டவர்கள், படிப்பால கைவிடப்பட்டவர்கள், அரசாங்கத்தால் கைவிடப்பட்டவர்கள். நம்மை கைப்பிடிக்கும்படிக்கு வந்தவர் யார்? அதனால தான் பாட்டு சொல்லுது, இயேசு கைவிடவே மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் சரி, இயேசு கைவிடவே மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு தாயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பிள்ளையை, தன் பாதகனை அவள் மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்றாராம்? அடுத்த வசனம் சொல்லுது, உள்ளங்கையில் அவனை நான் எழுதி கொண்டு வச்சிருக்கிறேன். உள்ளங்கையில உங்களை வளைஞ்சு வச்சிருக்கிறாரு. நீங்க மறந்து போகலாம், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறத கூட ஆண்டவர் ஓடி வந்து கேட்கிறார், எங்க இருக்கிற? அதாமே எங்க இருக்கிற? சாரை கடையில் இருக்கிறியா? வேசித்தனத்தில் இருக்கிறியா? திருட்டு வேலை செஞ்சு இருக்கிறியா? எங்க இருக்கிற? அதான் மெல்லமா வெளியே வரும். ஆண்டவரே, உன் சத்தத்தை கேட்டு நானே ஒழிஞ்சுக்கிட்டேன். உன் சத்தத்தை கேட்டு நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு யாருன்னா ஒழிஞ்சுக்குவாங்களா? அப்பா சத்தத்தை கேட்டு பிள்ளை ஒழிஞ்சுக்குவானா? அப்பா வாசல்ல வந்தோடனே பிள்ளை போய் அடப்புல ஒழிஞ்சுக்குவானா? இல்லை ரூம்ல ஒழிஞ்சுக்குவானா? என்ன பண்ணுவான் பிள்ளை? அப்பா என்ன கொண்டு வந்துக்கிறாருன்னு சொல்லி ஓடி வருவான். ஆனா ஆதாம் அப்படி செய்யல, மரத்துக்கு பின்னாடி ஒழிந்து கொண்டான். எந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டான்? அப்பா அடிச்சா பிள்ளை யார்கிட்ட ஒழிஞ்சுக்கும்? கேட்குறீங்களா? அப்பா அடிச்சா குழந்தை யார்கிட்ட போய் ஒழிஞ்சுக்கும்? அந்த மரம் யாரு?
தோட்டத்துக்கு நடுவில் 2 மரத்தை தேவன் வைத்தார். ஒன்று நன்மை தீமை அறிகிற மரமும், இன்னொன்று உயிர் கொடுக்கிற மரம். ஜீவன் சொன்னா சமஸ்கிருதம். உயிர் கொடுக்கிற மரம், உயிர் போனதுக்கு உயிர் உண்டாக்குகிற மரம். அந்த மரம் தான் இயேசு. நீங்கள் பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது, உன்னை உலகத்திலிருந்து தள்ளிவிட்டும் போது நீங்கள் எங்கே போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசுக்கு பின்னாடி. அதனால தான் அவர் தாய் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தாயானவள் பிரசவ வேதனை படும்போது ரத்தம் சிந்தப்படுகிறது. அதான் பிரசவம் என்று சொல்லப்படுகிறது. பிரசவம் என்று சொன்னா என்ன? பிரசவம் சொன்னா நாம பிரசவம் சொன்னா ஒரு பெண்ணானவள் மரித்து பிழைக்கிறார். அதுதான் பிரசவம் என்று சொல்றது. பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த தாயானவள் மரித்து பிழைக்கிறார். அதுக்கு தான் பிரசவம் சொல்றது. சவுல் கைவிடப்பட்டான். கடைசியில் சவுலானவன் எப்படி மரித்தான் தெரியுமா? அவன் தேவனை தேடவே இல்லை. அவன் போனதெல்லாம் சூனியக்காரிக்கிட்ட, அவன் போனதெல்லாம் மசீதிக்கிட்ட போனான்னா மௌலிகை வந்து சாயங்காலம் ஊதுவாங்க, என் பிள்ளைக்கு நல்லா ஆயிரும்னு சொல்லி. இந்த கிறிஸ்தவங்களும் போய் அந்த லைனில் நிற்கிறாங்க. நிற்கிறீங்களா இல்லையா? அவன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு பீடி பிடிச்சிட்டு ஊதுனான்னா வாசனை தான் வரும், நோய் சுகாரம் வரும். சவுல் சூனியக்காரி இடத்துல போய் கேட்கிறான். சூனியக்காரி என்ன பண்றா? பூமிக்குள்ளது ஒரு மனுஷனை கூப்பிடுறான். ஒரு வயசான மாரி வரான் வெளியே. அவன் பேர் யார் பாருன்னு சொல்லி சொல்றான். அவன் தான் சாமிகள்னு சொல்லி இவனே அடையாளம் கண்டுபிடிச்சான். கைவிடப்பட்டவர்கள் இந்த குரூப்பில் நாம் இருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் உள்ள போனா, ஒருவன் வெளியே நின்னான். உள்ள போனா எப்படி ஜெபம் பண்ணோம்? நான் உபவாசம் பண்றேன், 10ல் ஒரு பாகம் கொடுக்குறேன், நான் எப்போதும் சர்ச்சுக்கு வரேன், எல்லா நேரத்துலையும் ஜெபம் பண்ணுறேன், எல்லா நேரத்துலையும் சுவிசேஷம் சொல்கிறேன், 10 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துக்கிறேன். இதெல்லாம் பைபிளில் சொல்ல நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு வேளை நம்ம சொன்னாலும் மற்றொரு மேல் குற்றம் சொல்லாது இருந்தால் அது நல்லது. ஆனால் அவன் என்ன சொன்னான்? அவன் வெளியே நிற்கிறானே அந்த ஆயக்காரன், அவன் மேலே கூட நான் கிடையாது. அவன் கைவிடப்பட்டான், வெளியிருந்தவன் கை பிடிக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆயக்காரன் மனம் திரும்பினவன் போனான். அவன் சொன்னான், பரலோகத்துக்கு நேரம், வானத்துக்கு நேரம் கண்களை எழுத்தவன் பார்த்தான், இந்த பாவியான என் மேல் இரக்கமாயிரு என்று சொன்னான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தை பாராட்டினார். ஆனால் உள்ளே இருந்தவன் கைவிடப்பட்டவனாக கடந்து போனான். வெளியிருந்தவன் கை பிடிக்கப்பட்டவனாக வீட்டுக்கு போனான். இளைய குமாரனை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். இளைய குமாரன் எப்படி போனான்? கெட்ட குமாரன் இல்லை, இளைய குமாரன். இளைய குமாரன் அப்பாவால் கைவிடப்பட்டவர். இன்னைக்கு அப்பாவால் கைவிடப்பட்ட பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச காலம் ஆனதுனால அப்பா கிட்ட நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்பா என்னை படிக்க வச்சிருப்பாரு, அப்பா என்ன நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு, அந்த பையனுக்கு தான் தெரியும். யாரோ பேச்சு கேட்டுட்டு, யாரோ நண்பர் பேச்சு கேட்டு அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறான். இதெல்லாம் நீ சம்பாதிச்சு வச்சு சொத்தா? இது எங்கள் தாத்தா சொத்து, இது சட்டப்படி எனக்கு பாதி கொடு. அப்பா சொல்றாரு. அப்பா உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ண விடாது? சொத்தை பிரிக்க கூடாது. சொத்தை பிரிச்சான்னு சொன்னா அவங்க அப்பா செத்து மாதிரி கணக்கு. அந்த அப்பா 1000 வருஷம் வாழ்த்தோம், அந்த அப்பா அன்னைக்கே செத்து போனான்னு கணக்கு. அப்பா சொத்தை, அந்த தாத்தா சொத்தா இருக்கட்டும், அப்பா சொத்தா இருக்கட்டும், அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிக்க கூடாது. இந்த இளைய குமாரன் வற்புறுத்தி கேட்டதுனால
அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டார். அவன் என்ன அதை வச்சு காப்பாற்றினானா? அவன் என்ன பண்ணான்? எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கடுப்பு போட்டு எல்லாத்தையும் விற்று அதை மூட்டை கட்டி கொண்டு எங்க போனானா? தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பா விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பாவால் கைவிடப்பட்டவன் இவன். இவனால கைவிடப்பட்டவர் யாரு? யாரு? அப்பா. அப்பா இவன் ஏக்கத்திலே இருக்கிறாரு. என் பிள்ளை எப்போ வருவான்? கதவு திறந்து வச்சுன்னு காத்து நிற்கிறாரு. அதுதான் அப்பாவோட அன்பு. அப்பாவோட எனக்கும் தெரியாது, வாலிப வயசுல தெரியாது, பணம் இருக்கும்போது தெரியாது, நான் படிச்சுட்டேன்னு சொல்லி இருக்கும்போது அப்பாவோட அருமை தெரியாது, அம்மாவோட அருமை தெரியாது. எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? கையில் காலியானது தான் தெரியும். கையில் ஒன்றும் இல்லாத தான் தெரியும். ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நிறைய வேலைக்காரர் சாப்பிட்றாங்களே, இங்கே நான் சாப்பிட்றதுக்கு இந்த தோடு கூட கிடைக்கலையே, இந்த பண்ணி சாப்பிட்ற தோடு கூட கிடைக்கலையே. இன்னைக்கு அநேக மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீ உனக்கு என்னப்பா தெரியும்? நீ என்ன படிச்சுக்கிறியா? நீ படித்த அனுபவத்தில் சொல்ற, அவன் படிக்காத அனுபவத்தில் சொல்ற. இதில் ரெண்டு எது எடுக்கப்படும் சொன்னால் அப்பாவுக்கு தான் எடுக்கப்படும். ஏன்னு சொன்னால் அவர் அனுபவிச்சிருப்பார் கஷ்டத்தை. பிள்ளைங்க தெரியாது. 4 செவத்து மத்தியத்தில் படிச்சிருப்பான், கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பான், அப்பா மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. திடீர்னு கேம்பஸில் செலக்ட் ஆகி சாஃப்ட்வேர் கம்பெனியில் போவான், இல்லை பெரிய கம்பெனியில் வேலைக்கு போவான். 1 லட்ச ரூபாய் சம்பளம், 99,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? நண்பரோட சேர்றான். இந்த பணத்தை செலவு பண்ணணும். 1000 ரூபாய் செலவு பண்ணணும், 99,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாத கெட்ட நண்பரோட சேர்றான், பிடிக்கிறான், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கற்றுக்கிறான். ஆனால் அந்த அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லுவேன், சீர்கெட்டு போயிருக்கிறான். இன்னொரு மனுஷன் கைவிடப்பட்டார். இந்த இளையகுமாரன் கடைசியில் என்ன ஆனா? புத்தி வந்த போது அவனுக்கு புத்தி வந்துச்சு. இப்பெல்லாம் புத்தி வருது. சில பேருக்கு புத்தி வர்றதில்லை. எவ்வளோ வயசானாலும் புத்தி வராது. 60 வயசானாலும் வராது, 70 வயசானாலும் வராது, 100 வயசானாலும் புத்தி வராது. ஐயோ எனக்கு புத்தி வரலையே. புத்தின்றது எப்போ வரும்னு தெரியுமா? அதுக்கும் பைபிளே ஆன்சர் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து, வசனம் சொல்லுது நீதிமொழிகள் புஸ்தகத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் பயமே அது ஞானம் அல்ல, ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். அதான் 1ஆம் கிளாஸ். அங்கிருந்து தான் நீங்க ஆரம்பிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் 10ஆம் கிளாஸுக்கு ஜம்ப் பண்ணிடுவான். கர்த்தருக்கு பயந்துன்னு சொல்லி 10ஆம் கிளாஸுக்கு போயிடுவான். எதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னால், யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் பெரிய பணக்காரன் சொன்னால் எப்படி செல்வம் உள்ளவன். பிசாசி அவனை பார்க்கறதே இல்லை, அவனை கண்டுக்கிறதே இல்லை. ஆண்டவர் தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான் பூமியில, நீ பார்த்தியா? ஐயோ நான் பார்க்கல. பிசாசு சொல்றான் ஆண்டவருக்கு, நீ அவனை சுத்திலும் வேலி அடிச்சு பாதுகாத்து இருக்கிற, நான் எப்படி அவனை தொட முடியும்? நம்மை சுத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அந்த வேலியை நம்மளே உடச்சு போட்டு பிசாசுக்கு வழி பண்ணி கொடுப்போம். அந்த பிசாசுக்கு வழி நாமளே பண்ணி கொடுப்போம். அந்த வேலியை உடச்சுக்குவோம். வேலி எப்படி வடிக்கிறது? பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது அந்த வேலி தகர்த்தப்படுகிறது, அந்த வேலி வடிக்கப்படுகிறது, வழிவாசல் திறக்கப்படுகிறது. அப்புறம் ஆண்டவர் மேலே சொல்லுவோம், ஆண்டவரே நான் 10ல் 1 பாகம் கொடுத்தனேன், என்னை கைவிட்டுட்டியே. ஆண்டவர் கைவிட்டாரா? உங்கள் குழந்தைங்களை கைப்பிடிக்கிறது 2 விதம் இருக்குது. எப்படி பிடிக்கிறது சொல்லுங்க.
உங்கள் குழந்தைய கை பிடிச்சின்னு போகிறீங்க இல்லையா, 2 விதம் இருக்குது. ஒன்று நான் பிடிக்கிறது, இன்னொன்று குழந்தை நம் கை பிடிக்கிறது. இதில் எது சேஃப்டி? நான் குழந்தை கை பிடிச்சாதான் குழந்தைக்கு சேஃப்டி, பத்திரம். குழந்தை கல்லில் இடறினாலும் கீழே விழாது. விழுமா? குழந்தை கையை நான் பிடிச்சிருந்தா குழந்தை கீழே விழுமா? விழாது. ஏன்னு சொன்னால் நான் பிடிச்சிருக்கிறேன். அதே குழந்தை என் கை பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே விழுந்து மூஞ்செல்லாம் உடஞ்சி போயிடும், ரத்தம் வரும். நாம் தேவனோட கையை பிடிக்கக்கூடாது. யார் நம்ம கை பிடிக்கணும்? தேவன் தான் என் கை பிடிக்கணும். அதுதான் இங்க இயேசு சொல்றாரு, என் தேவனே ஏன்னு கைவிட்டீர். இயேசு கைவிடல, ஆண்டவர் தான் கைவிடுறாரு. இமைப்பொழுது ஏன் கைவிடுறாரு ஆண்டவரே? அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டார், பாவியை நேசிப்பார். பாவத்தை ஒரு காலத்திலையும் ஆண்டவர் பார்க்கவே மாட்டார், பாவியை நேசிப்பார். அதனால்தான் சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசைக்கு சொன்னார், அந்த ஜனங்கள் யாரும் மலையை தொடக்கூடாது. மாடுகளாகட்டும், ஆடுகளாகட்டும், பசுக்களாகட்டும் இந்த மலை கிட்ட வரக்கூடாது. ஏன்னு சொன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், சுத்தமுள்ள கண்ணன். நம் இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையோடு என்று சொல்றோம், சிறிய கூட்டம் சொல்றோம். ஆமாவா? ஆமாவா? அது உண்மையா? முதல் நூற்றாண்டுல 30 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தார் என்று சொல்லி சாமி விவேகானந்தர் அவரோட ஞானதீப புத்தகத்தில் எழுதுறாரு. அன்றைக்கு இருந்த ஜனத்தொகை 40 லட்சம். 30 லட்சம் என்று சொன்னால் 40 லட்சத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா 88% வரும். அப்போ இன்னைக்கு எத்தனை சதவீதம் இருக்குது? இன்னைக்கு எத்தனை சதவீதம் இருக்குது? 1, 2. ஆனால் மிச்சம் எங்கே போனார்கள்? அவர்கள் எல்லாருமே கைவிடப்பட்டார்கள். கேட்பார் பேச்சு கேட்டு என்னன்னாங்க? கெட்டு போனாங்க. கெட்டு போனது மட்டுமல்ல, கைவிடப்பட்டாங்க. இந்தியா தேசத்தில் பெரும்பான்மை உள்ள கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மை உள்ளவர் தான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர்கள் சிறுபான்மை உள்ளவர்கள். பெரும்பான்மை உள்ளவராக இருக்க வேண்டும். சைவம் வைணவத்தில் தான் கிறிஸ்தவம் தான் இருக்கும். இயேசுவை தான் குறிக்கும். ரிக்வேதத்தில் இயேசுவை தான் குறிக்கும். இதிகாசங்களில் இயேசுவை தான் குறிக்கும். ஆனால் அது அவங்களும் படிக்க விட மாட்டாங்களோ, நீங்களும் படித்து தெரிஞ்சுக்க மாட்டீங்களோ. அந்த கோயில் பக்கம் போனாங்கன்னா அந்த கோயில் பக்கம் ஒரு கையை வச்சு நம்ம கண்ணை நாமளே மறைச்சிக்கிட்டே நாம் போயிடுவோம். இன்னைக்கு இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலையும் சாலமோன் பற்றின அந்த தேவாலயத்தின் வடிவில் தான் இருக்கும். ஆண்டவர் ஒருவர் என்று சொன்னால் தெருவுக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், புருஷனுக்கு ஒரு கடவுள், பொண்டாட்டிக்கு ஒரு கடவுள், பிள்ளைக்கு ஒரு கடவுள் இருப்பாரா? அந்த சராசரிகளை படித்தவர் ஒருவர். அமெரிக்காவுக்கு ஒரு கடவுள், ஜப்பானுக்கு ஒரு கடவுள், கொரியாவுக்கு ஒரு கடவுள், இந்தியாவுக்கு ஒரு கடவுள் இருப்பாரா? எல்லா தேசத்துக்கும் ஒரே கடவுள். அந்த சராசரிகளை படித்த தேவன் ஒருவர் தான். பூமி மட்டும்தான் மனுஷனோட கையில கொடுத்துருக்கிறார், நீ ஆட்சி பண்ணுங்க, மிச்சம்லாம் அவரே பார்த்துக்கிறாரு. அதனால தான் அவரெல்லாம் கரெக்டாக இருக்குது, பூமி மட்டும் கெட்டு போயிருக்குது. ஆதாமோட கரத்தில் ஆண்டவர் கொடுத்தார் பூமிங்க. ஆதாம் யார் கையில கொடுத்தான்? பிசாசின் கரத்தில் கொடுத்துட்டான், தாரவாத்து கொடுத்தான். இந்த யோபுவை நாம் பார்க்கும்போது அவன் பிள்ளைகள் மறித்து போனார்கள், சொத்துகள் போனது, ஆடுகள் போனது, ஒட்டகம் போனது, கழுதைகள் போனது, பிள்ளைகளெல்லாம் மறிச்சு போனாங்க, வீடு போனது. இப்ப இருக்குது யாரு? பொண்டாட்டி மட்டும் இருக்குது. பொண்டாட்டி யோபு மேல ரொம்ப அன்புள்ளவர். வேதம் என்ன சொல்றது தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? மனைவிமார்களே உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சா புருஷன்கிட்ட இருந்து அன்பு தானே கிடைக்கும், அது இலவசம். இன்னைக்கு கீழ்ப்படியாத போனதுனால தான் புருஷன்கிட்ட அன்பு வர மாட்டேங்குது. என் புருஷன் அன்பு செய்ய மாட்டேங்கிறான், அவன் குடிச்சிட்டு வரான்,
குடிக்காத போய் கேட்டானே ஏன்பா நீ குடிக்கிறன்னா என் பொண்டாட்டி தான் காரணம். ஆமாவா? நீங்க கீழ்ப்படிந்தா புருஷன் தானே நேசிப்பான். இந்த யோபுக்கு எல்லாம் போயிடுச்சு. யோபுவின் மனைவி ரொம்ப அன்புள்ளவன். அந்த வேதனை அவளால் பார்க்க முடியல, அந்த கஷ்டத்தை பார்க்க முடியல, அவனோட அந்த நிலைமையை பார்க்க முடியாத சொல்றா, ஆண்டவரை தூஷித்து நீ சத்திரியான்னு சொல்றான். ஆண்டவரை தூஷணம் செய்தப்ப என் சாவான். அதனால தான் சொல்றா, நீ அவரை திட்டிட்டு சத்துரு இருக்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றான்? யோபு கூட மனைவி மேல ரொம்ப அன்புள்ளவன். இவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு தெரியுமா? 4 தலைமுறை வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு எல்லாம் டைவர்ஸ் இல்லை, பிரிஞ்சு போடுது. அது இங்கிலீஷ்ல டைவர்ஸ், பிரிஞ்சு போடுது. ஆனா யோபுவின் மனைவி சொன்னதுனால யோபு என்ன சொல்றாரு? பைத்தியக்காரி பேர் பேசுறியாமா? தேவனிடத்துல எவ்வளவு அன்பு நம்ம பெற்றிருக்கிறோம், எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு ஆஸ்தி வந்திருக்குது, எவ்வளவு பொருள் வந்திருக்குது, எவ்வளவு கழுதை வந்திருக்குது, எவ்வளவு ஒட்டகம் வந்திருக்குது, எவ்வளவு வீடு வந்திருக்குது. அதெல்லாம் அவர் கொடுத்ததானே. அதெல்லாம் போனா என்ன? யோபு சொல்றோம். யோபு மனைவி விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை யோபு தான் விட்டுட்டு போயிட்டாங்க? விட்டுட்டு போனாங்க இல்லையா? தெரியலையா? அந்த 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுக்கு எல்லாமே இரட்டத்தனையாக கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பிள்ளைகளும் கொடுக்கப்பட்டது. பிள்ளைங்க எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? 2வது கல்யாணம் பண்ணானா? 2வது கல்யாணம் பண்ணானா? யார் சாவுன்னு சொன்னாலும் அதே பொண்டாட்டிக்கு தான் பிள்ளைங்க பிறந்துச்சு. வேதனை ஆனாலும், கஷ்டமானாலும், துக்கமானாலும், கண்ணீரானாலும் அந்த மனைவி யாரோட இருந்தா? யோபுவோடவே இருந்தா, தன் புருஷனோட இருந்தா. இங்கிலீஷ்ல மனைவிக்கு என்ன சொல்லுவாங்க? வைஃப்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆன பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? மிஸ்டர்ஸ் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த மனைவியோட புருஷன் பேர் ஆபிரகாமா இருந்தால் மிஸ்டர்ஸ் ஆபிரகாம். பொண்டாட்டி பேர் வந்துச்சா? அந்த இடத்துல பொண்டாட்டி பேர் வந்துச்சா? இந்த இடத்துல என்ன சொல்லுது? யோபு புஸ்தகத்துல யோபுவின் மனைவி. அந்த அம்மா 4 தலைமுறை வரைக்கும் இருந்துச்சு அவன் கூட. அந்த அம்மா பேர் யாருக்கும் தெரியாது. யோபுவின் மனைவி பேர் யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு பத்திரிக்கையில அந்த பொண்டாட்டி பேர் போடலன்னா என் பேர் போடல. உன் பேர் போட்டுக்கிறாங்களா? என் பேர் ஏன் போடல? கேட்குறாங்களா இல்லையா? சண்டை போடுறாங்களா இல்லையா? ஆனா அந்த பைபிள்ல சொல்லுது, யோபுவின் மனைவி. இந்த அம்மாவுக்கு பேரே கொடுக்கல. நீங்க குரான் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பொம்பளைக்கு பேரே இருக்காது. குரானை நீங்க படிச்சு பாருங்க, 116 அதிகாரம் இருக்கும். ஒரு பொம்பளை பேரும் இருக்காது. மரியாமும் ஆவாள் பேர் மட்டும்தான் இருக்கும், ஏவாள் பேர் மட்டும்தான் இருக்கும். எந்த பொம்பளை பேரும் இருக்காது. பொம்பளைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா பைபிள் பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்குது. யூதனுங்க கொடுக்க மாட்டாங்க பொம்பளைக்கு மதிப்பு. ஆனா அந்த யூதனை உண்டாக்கின தேவன் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார். அந்த பெண்களோட பாடுகளை பார்த்தார், பெண்களோட கஷ்டத்தை பார்த்தார். அதனால தான் அவர் சொல்றாரு, அங்க போய் உட்கார்ந்து கேட்கிறார். அது அடுத்த வார்த்தையில வரும். இது 4வது வார்த்தை.
இயேசுவானவர் கைவிடப்படுறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், உலகத்தின் சகல பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தன்மேல் ஏற்றுக்கொண்டதுனால பொழுது தேவன் அவருடைய கையை விட்டார், மறுபடியும் கையை பிடித்துக் கொண்டார். பொழுது என் முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன் என்று சொல்கிறார். மறுபடியும் முகத்தை திருப்பினார். ஒரு அப்பா பிள்ளைக்கு அடிக்கிறான், ரத்தம் ஒரு மாதிரி அடிக்கிறான், அவன் மனசு உருகுது. ஓடி வந்து அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்? அந்த பிள்ளையை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். இதுதான் அப்பாவோட அன்பு. அப்பா எப்படியாப்பட்டவர் தெரியுமா? எப்படியாப்பட்டவர் அப்பா? எப்படியாப்பட்டவர்? அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். அப்பா எப்படிப்பட்டவர்? ஏணி போல இருக்கிறவரு. அந்த ஏணி ஜெயிக்கிறாருன்னு சொல்லி, ஜெயிக்கூடாதுன்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவா? அந்த ஏணி பிடிச்சி நிற்குவா. அப்பா ஏணி மாதிரி இருப்பாரு, அந்த ஏணி அம்மா பிடிச்சி நிற்குவா. பிள்ளைங்க அது மேலே, புத்தி இருக்கிற பிள்ளைங்க அது மேலே ஏறி போய் இருக்கும், வளரும், நல்லா படிக்கும், நல்லா அந்தஸ்து வரும். சில பிள்ளைங்க என்ன பண்ணோம்னா அந்த ஏணி மேலே ஏறி போயிட்டு எல்லாம் நல்லா ஆன மேலே அந்த ஏணியை என்ன பண்ணோம்? வச்சிடும். ஏணி எனக்கு இன்னும் தேவையில்லை, அவனுக்கு தெரியாது கீழே இறங்கிறதுக்கு ஏணி தேவைன்னு. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும், சுகமாய் இருக்கணும், சுகமாய் இருக்கணும். பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். இளையவன் அப்பா என்று ஏணியில் ஏறி நண்பர் பேச்சு கேட்டு ஏணிய காலால உதைத்தா. தூரமா போனா கெட்டு போனா, தூரமா போனா கெட்டு போனா. புத்தி வந்து திரும்பி வந்து அப்பாவிடம் சேர்ந்தார், புத்தி வந்து அப்பாவிடம் சேர்ந்தார். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். யாக்கோபு இரவு தூங்கும் போது ஏணியின் தரிசனம் கண்டு, யாக்கோபு இரவில் தூங்கும் போது ஏணியும் தரிசனம் கண்டு, காலையில எழுந்து கல்லெடுத்து வைத்து, காலையில எழுந்து கல்லெடுத்து வைத்து பெத்தல் என்று பேரிட்டா. யாக்கோபு பெத்தல் என்று பேரிட்டா. அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாதா? இயேசு ஏணியானவர் தான், அவரும் ஏணி போல இருக்கிறார். பிறவா முதல்வன் பிறந்தார், இறப்பும் பிறப்பும் இல்லாதவர் இறந்தார். பிறவா முதல்வன் பிறந்தார், இறப்பும் பிறப்பும் இல்லாதவர் இறந்தார். பாடுபட்டா கஷ்டப்பட்டா, பாடுபட்டா கஷ்டப்பட்டா, சிலுவை மேல ஏணி ஆகினார். இயேசு சிலுவை மேல ஏணி ஆகினார். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். அப்பா ஒரு ஏணி போல இருக்கிறார், பிள்ளைகள் அதில் ஏறி சுகமாய் இருக்கணும். ஆமென். அப்பா எப்படிப்பட்டவர்? அம்மா எப்படிப்பட்டவர்? ஏணியை தாங்கி பிடிக்கிறவங்க, ஏணி ஜனகாத இருக்க தாங்கி பிடிக்கிறவங்க அம்மா. ஏணியே ஆயிட்டவர் யாரு? அப்பா. அந்த ஏணி மேலே பிள்ளைகள் ஏறி சுகமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஏணி மேலே ஏறி ஏணி வச்சுருவாங்க. ஏணி எனக்கு தேவையில்லை, அந்த ஏணி தேவை. இது 4வது வார்த்தை.
5வது வார்த்தையை நாம் பார்க்கும்போது தாகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இது எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு? நல்லா. இது எங்க அப்புறம் நினைச்சு நான் எழுதுறது. இந்த 5வது வார்த்தை இந்த 4 வார்த்தைக்கும் 4 பூக்களை அடையாளமா சொல்ல முடியும். 7 பூ தெரியும் எனக்கு, 3 பூ மறந்துட்டு அந்த 4 பூ மட்டும் சொல்றேன். ஒன்று அன்பு, இன்னொன்று மன்னிப்பு, மூணாவது என்ன அரவணைப்பு, 4வது தவிப்பு. இந்த 3 பூ எனக்கு மறந்துட்டேன், சொல்ல முடியாது. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் தாகத்தை குறித்து சொல்றார். தாகம், அவருக்கு தாகமா இருக்குது. தாகம் தாகம் என்று பாடுங்க. தாகம் தாகம் என்று பாடுங்க. ரொம்ப தாகமா இருக்கு, பாடுங்க பாடுங்க. இங்கிலீஷ் பாட்டு பாடுவீங்களா? நல்லா தமிழே சரியா பாட மாட்டேன். தாகம் தாகம் என்று எனக்காயே தூய திருரத்தமே. சரி சரி விட போதும். இந்த தாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவை மேல 5வது வார்த்தையாக அவர் என்ன சொல்றாரு? தாகமா இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, சாஸ்திரம் சொல்லுகிறது நிறைவேறும்படி, சாஸ்திரம் வேத சாஸ்திரம் சொல்லுகிறது நிறைவேறும்படி இப்போது நான் தாகமா இருக்கிறேன். நீங்க பிராமணன் கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஆகம விதி பிரகாரம் என்று சொல்வார்கள். ஆகம விதி யாரப்பா சொல்லியிருந்தேன்னு சொன்னா சாஸ்திரம் சொல்லிச்சேன்னு சொல்லுவாங்க. எந்த சாஸ்திரம்னு எவனும் இது வரைக்கும் கேட்கல அவங்ககிட்ட. எந்த சாஸ்திரம் சொல்லிச்சு? தர்ம சாஸ்திரம் சொல்லுது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆகம விதின்னு சொல்லி. ஆகம விதி என்று சொன்னா மோசேக்கு தேவன் மலையில காட்டினது, அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகமம் என்று சொன்னா வந்தது, ஆகமம் என்று சொன்னா வந்தது. சமஸ்கிருதத்தில் ஆகமம் என்று சொன்னா வந்தது. அது எங்க சொன்னா அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நம்மளும் கேட்க மாட்டோம். அது எங்க சொன்னா தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் சொன்னார் மோசேக்கு, நீ போய் ஒரு கூடாரத்தை இப்படி கட்டி அது இவ்வளோ அடி அகலம் இருக்கு, இவ்வளோ முளம் இருக்கணும், இவ்வளோ அகலம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. மோசேக்கு சொல்லி அனுப்புறாரு. நான் உனக்கு சொன்னது போல நீ அதை கட்டணும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. மோசையினால் ஒத்துக்கணும். மோசை திருப்பி சொல்றது இல்லை. ஏன்னு சொன்னா மோசை பார்வனுக்கு என்ன கட்டி கொடுத்தாரு? நகரங்களை கட்டின இன்ஜினியர் அவரு. மோசே ஆண்டவருக்கு பிளான் கொடுக்கல. இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு பிளான் கொடுப்போம். ஆண்டவரே இது கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, ஆண்டவரே அது அப்படியே இருந்தா நல்லா இருக்குமே, கையில ஒரு பச்சை குத்துனா நல்லா இருக்குமே, காதுல இன்னொரு மேல ஒரு ஓட்டை போட்டு இன்னொரு கம்பல் போட்டா நல்லா இருக்குமே. ஆண்டவருக்கு ஐடியா நம்மளே கொடுப்போம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படியே தான் நல்லா இருக்குமே. ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே அழகாத்தான் படிச்சு வச்சிருக்கிற. நீ எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்காத, எக்ஸ்ட்ரா நீ ஒன்றும் பண்ணிக்காத, எல்லாம் கரெக்டாக நான் பண்ணி வச்சிருக்கிற. இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய தாகம் உண்டு, இருக்குதா இல்லையா? நல்லா படிக்கிற பையனை அப்பா ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டாங்கன்னா அந்த பையனுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்?
தாகம். யாராவது என்னை படிக்க வைக்க மாட்டாங்களா? எங்கள் அப்பா கையில் தான் காசு இல்லையே, யாராவது என்னை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர மாட்டாங்களா? தாகம் உண்டாகுது அவருக்கு. இருக்குதா இல்லையா? இதுதான் தாகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதுக்கு பதிலும் கொடுக்குறாரு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ள பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனுக்கு என்ன ஆகுமா? திருப்தி ஆகுமா? அவனுக்கு தான் திருப்தி. பணம் சம்பாதிக்கிறவனுக்கு திருப்தி இல்லை, பொருள் சம்பாதிக்கிறவனுக்கு திருப்தி இல்லை, படிக்கிறவனுக்கு திருப்தி இல்லை. இன்னொரு டிகிரி படிக்கலாம், இன்னொரு டிகிரி படிக்கலாம், இன்னொரு டிகிரி படிக்கலாம். அவங்க அப்பா அதுக்குள்ளே போயிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா ஒரு ரூபா கூட அவங்ககிட்ட சாப்பிட்டு இருக்க மாட்டார். இவன் படிச்சுக்கிட்டே இருக்கணும். மினி லைப்ரரி இருக்கு, தெரியுமா அவங்ககிட்ட? தெரியுமா? மினி லைப்ரரி இருக்குதா? இருக்குதா இல்லையா? சொல்றாரு. நீங்களாம் சொல்றீங்களா இல்லையா? 67 புஸ்தகம் இருக்கிற ஒரு லைப்ரரி இது. நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த லைப்ரரி படிச்சாவே போதும், எல்லா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போய் அம்பேத்கர் லைப்ரரியில் நான் படித்தா தான் எனக்கு புத்தி வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ திரும்பி வரும்போது சிகரெட் பிடிச்சின்னு வருவோம். இங்கிருந்து போகும்போது ஒரு தாகமாக போவோம். நான் அந்த புத்தகத்தை படித்து இந்த புத்தகத்தை படித்து எனக்கு அந்த ஞானம் வரணும், இந்த ஞானம் வரணும். கடைசியில் வரும்போது என்ன பண்ணுவான்? எல்லா புத்தகத்தையும் படித்து தலை கட்டு போயிட்டு அந்த தலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சிகரெட் பிடிச்சின்னு வரணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்படி சொன்னாதான் தெரியுமா? அல்லேலூயான்னு சொல்லி நீங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு வார்த்தைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்திய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீ தான் சொல்லணும். வனாந்தரத்துல 3 நாள் கூட்டம். யார் பிரசங்கியாரு? பிரசங்கியார் யாரு? இயேசு. எந்த வால் போஸ்ட்டும் இல்லை, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லலை, சபைகளுக்கு சொல்லலை. எத்தனை பேர் போயிருந்தாங்க? ஆண்கள் மட்டுமே 5000 பேர். ஒருத்தருக்கு ஒருத்தின்னு சொன்னா கூட 5000 பேர். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்கன்னு சொன்னா கூட 10,000 பேர். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது தாகத்துக்கும் இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, ஆனால் தாகமாகவும் எடுத்துக்கலாம். இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. 3 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. 3 நாளைக்கு அப்புறம் தண்ணி குடிக்காத இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் 40 நாள் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் எத்தனை நாள் இருக்க முடியாது? 3 நாள் தான். 3 நாளைக்கு அப்புறம் உடம்பு சோர்ந்து போயிடும், உடம்பு இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? தண்ணீர் மேல் அசைவாடினாரு. இடம் இல்லை, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நோவா கட்டின பேழைக்குள்ள ஒரு புறாவை வெளியே விடுறாரு. நோவா புறா என்ன பண்ணுச்சு? கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம மறுபடியும் பேழைக்குள்ளே போயிடுச்சு. தண்ணி, பூமி எங்கேயும் தண்ணி நிரம்பி இருக்குது. இந்த தண்ணியை உண்டாக்கினவர். பூமியில தண்ணி எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு இருக்குது? 70% தண்ணி இருக்குது. நம்மளோட சரீரத்தில் எவ்வளவு தண்ணி இருக்குது? இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்களா? அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் என் கேள்வி கேட்குறேன். கேள்வி எப்படி வருமா? எப்படி வரும்? கேள்வி கேட்டாதான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் எப்படி வரும்?
கேள்வினால் வரும். இயேசு 12 வயசா இருக்கும்போது எருசலேம்ல உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்கிற ஆசாரியர்கள் கேட்டு என்ன பண்ணாங்களோ ஆச்சரியப்பட்டார்கள். கேள்வி உங்களுக்குள் வந்தாதான் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அம்பேத்கரை கொண்டாடுறீங்களே எதுக்கு? எதுக்கு? அவர் படிச்சிருந்தாலையா? அவர் பட்டம் வாங்கினாலையா? அவர் கேள்வி கேட்டதுனால. அவர் கேள்வி கேட்டார். பெரியாரை கொண்டாடுறாங்களே எதுக்கு? கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டா தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்க கேள்வி கேட்கலன்னா பதில் வராது. நீங்களும் ஒவ்வொன்று எடுப்பீங்க, அவங்க ஒவ்வொன்று போயிடுவோம். அவர் பாடம் பண்ணிட்டு போயிடுவாரு, நீங்களும் பாடம் கேட்டு சும்மா இருப்பீங்க. அந்த வாத்தியார்கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும். இது எனக்கு புரியல, சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னா சொல்லிக் கொடுப்பாரு. நீங்க கேட்கலன்னா அவர் எப்படி சொல்லுவாங்க? என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் போயிடுவார், வெள்ள அடிச்சுவாங்க. இன்னைக்கு தாகம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் வந்தான். கள்ளர் கையில் மாட்டிக்கிட்டான். அவன் அரை உயிராக்கினான். அவன் வஸ்திரத்தை எல்லாத்தையும் பிடிங்கினான். அந்த மனுஷனுக்கு என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? வழி ரெண்டாவது, அந்த மனுஷனுக்கு தாகம். ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர் அதே வழியா வந்தாருன்னு சொல்லி இருக்குது. அவர் மேலே போனாருன்னு சொல்லல, அவனும் அதே வழி வந்தார். மேலிருந்து கீழே வருகிறவன் தாகமா இருப்பாங்க. ஏன்னா தாகத்தை தீக்கிறவர் மேல இருக்கிறார். எருசலேமில் பண்டிகை நடக்கும் போதே தண்ணீரை கொடுப்பாங்க, ரசத்தை கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்தவங்களுக்கு இதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரை வச்சுக்கிட்டு தண்ணீரை விற்குவாங்க காசுக்கு. யூதர்கள் தண்ணீரை விற்குவாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாங்க, தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், இலவசமா கொடுப்பேன். அதுக்கு பைசா கிடையாது, காசு கிடையாது. இன்னைக்கு காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம். காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோமா? இயேசுவிடத்தில் தாகத்தை தீர்த்து கொள்கிறதுக்கு அநேகர் வருகிறதில்லை. இந்தியா தேசத்தில் இயேசுவுக்கு பேர் என்ன? ஈசன் என்று சொல்லி பேர் தான் ஈசன். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார் என்று சொல்லி பாரதியார் எழுதுகிறார். தமிழ் கடவுள் யார்? யார் சொல்லியிருக்க? முருகன் என்ன? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். சொல்லாதீங்களா? முருகன் சொன்ன யாரு? இப்போ இந்த இடத்துல இயேசுன்னு வந்து கடைசியில் தான் சொல்றோம். இதெல்லாம் இயேசுன்னு சொல்லி. முருகன் என்று சொன்னா இயேசு என்று பேர். தமிழ் வணங்குறாங்க, குரல் தெரியல. காவடி தூக்கில் போறாங்க இல்லையா? காவடி தூக்கினவர் யாரு? யார் காவடி தூக்குது? காவு தடி. காவு என்று சொன்னா பலி, தடி என்று சொன்னா மரம். இதுதான் இயேசு சிலுவை மேல இங்கிருந்து ஒரு மரத்தை கொண்டு போய் அந்த இருந்த ஒரு மரத்துல ஆணி அடிச்சு தொங்க விட்டாங்க. ஒருவேளை இயேசு இந்தியாவில் இருந்திருந்தாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. கயிறுல தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. சிலுவைக்கு பதிலாக கயிறு தான் இருந்திருக்கும். சிலுவைக்கு பதிலாக என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? கயிறு இருந்திருக்கும். அந்த மரம் தான் இயேசு சுமந்தது, குறுக்கு மரம். அதனால்தான் யோபு புஸ்தகத்தில் நினைக்கிறேன், இல்லை சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கும், ஒரு மரத்தை அடி வேறினால வெட்டினாலோ மறுபடியும் தண்ணீர் வாசனால அது எப்படி துளுக்குமா? செடியை போல துளுக்கும். தண்ணீர் வாசனை இருந்தால் போதும், அதுக்கு ஒரு பெரிய மரமா மாறிடும். ஆனா மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
ஒரு கலசத்தின் தண்ணீரை எடுத்து தலை மேல் ஊற்றப்பட்டு மறுபடியும் சேர்க்க முடியாதபடிக்கு இருக்குது மனுஷனோட வாழ்க்கை. ஒரு சொம்பு தண்ணி எடுத்துங்க, பூமி மேலே எடுத்து போய் ஊற்றிட்டு மறுபடியும் சேர்த்து பாருங்க, சேர்க்க முடியுமா? இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? தண்ணி கீழே ஊற்றாத மாதிரி. ஒரு கலசம் தண்ணி, கலசம் சொன்னால் தெரியுமா? சொம்பு. அந்த சொம்பு தண்ணி நிறைய ரப்பிட்டு பூமி மேலே இப்படி ஊற்றிருங்க, ஊற்றிட்டு மறுபடியும் சேர்க்க முடியுமா? அப்படிதான் மனுஷனோட வாழ்க்கை இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ பெருமை, எவ்வளோ அலங்காரம். நான் தான் பணம் இருக்கிறவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது, அவனுக்கு ஒரு தாகம் உண்டாக்கிட்டே இருக்கும். தாகம். அந்த எரிகோக்கு வந்த அந்த மனுஷனுக்கு தாகம் உண்டாச்சு. தாகத்தை தீர்த்தவர் யார்? யார் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ அவன் தான் அவனோட தாகத்தை தீர்த்தான். சமரியர்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது, சமரியாவுக்குள்ள நாம் போகக்கூடாது, சமரியாவுக்குள்ள வராத தூரம் சுத்திக்கிட்டு இன்னாண்ட வரணும். ஆனா அந்த சமாரிய மனுஷன் தான் அவனோட தாகத்தை தீர்த்தான். அதனால தான் அவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? நல்ல சமாரியன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த தாகம் என்பது அநேகரோட வாழ்க்கையில் இருக்கிறது தான். 42ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்க. ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கவரணும். மானு தண்ணிகளாக எடுக்கும்போது மான் என்ன பண்ணுமா? வாஞ்சித்து. தண்ணி தாகம் தேவைப்படுது. ஒட்டகம் மாதிரி கிடையாது. ஒட்டகம் ஸ்டாக் வச்சுப்போம் உள்ளே, மாச கணக்கில் தண்ணி குடிக்கலன்னாலும் பரவாயில்ல, தண்ணி உள்ளே இருக்கும். அதுக்கு அதுவும் குடிக்கும், நம்மளுக்கும் கொடுக்கும் ஒட்டகம். ஆனால் மான் அப்படி கிடையாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குடிக்கும், மறுபடியும் அதுக்கு தாகம் எடுக்கும்போது குடிக்கும். இந்த தாகம் என்பது நம்ம எல்லாருக்கும் வருகிறது தான். ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தாகம் உண்டாகும். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 1 அறிவு எதுக்கு? மனுஷனுக்கு 6 அறிவு. 1வது எதுக்கு? எதுக்கு? செடி கொடி இதுக்கெல்லாம் ஒரு அறிவு. அது 3 நாள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊற்றலன்னா என்ன ஆகும்? வாடி போய். அதுக்கும் தாகம் இருக்கும். இந்த தாகத்தை தீக்கிறவர் யாரு? யார் செடி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு. அவங்க வீட்டில் செடி வச்சுன்னா அவங்க தான் அந்த செடியோட தாகத்தை தீர்க்கணும். இது முதல் அறிவு. 2வது அறிவு சொல்லுமா? முதல் அறிவு சொல்லுங்க. 2வது அறிவு. 2வது அறிவு எது இருக்கு தெரியுமா? மனுஷனுக்கு 6 அறிவு. 2வது அறிவு எது? எது? இதுதான் சயின்ஸ். சயின்ஸ் எல்லாம் பைபிளுக்கு முன்னாடி நிற்காது. சயின்ஸ்காரன் சொல்கிறான், நான் ராக்கெட்டை கொண்டு போய் வானத்தில் நிலாவில் நான் வீடு கட்டி அங்கே இருக்க போகிறேன்னு சொல்கிறான். பைபிள் சொல்லுது, கழுதை போல பறந்து உன்னதத்தில் உன் கூடாரத்தை நீ கட்டினாலும் அங்கேருந்து நான் கீழே தள்ளிவிடுவேன் பைபிள் சொல்லுது. சயின்ஸ் எல்லாம் 0, பைபிள் தான் அது 0னா இது என்ன? இதுதான் தலைவர், தேவனோட வார்த்தை. 119ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, நீங்கள் படிக்காதீங்க, நானே சொல்கிறேன். கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான்கள். கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கணும். இன்னைக்கு எத்தனையோ சயின்ஸ்காரன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் எடுத்துக்கொண்டு பைபிள் படிக்கிறான். ஏன்னு சொன்னால் நான் பண்ணுறதெல்லாம் டூப்ளிகேட்டு. பைபிள் தான் தேவனோட வார்த்தை. அது நிறைவேறாம ஒரு சின்ன என்ன சொல்றது தமிழ்ல ஒரு சின்ன டாட் கூட அழிஞ்சு போவார். அவர் சொன்னது அப்படியே நடக்கும். தாகம். சமாரியா ஊருக்குள்ள
யூதனுக்கும் போக மாட்டாங்க. இயேசு யாரு? இயேசு யாரு? யூதர். சமாரிக்குள்ளே போகிறார். சமாரிக்குள்ளே போனான்னா அந்த பொம்பளை மத்தியான நேரத்தில் தண்ணி குறைக்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். கீழ் ஜாதின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க. அவங்களாம் எப்போ தண்ணி போகணும்? மத்தியான நேரத்தில் போகணும், காலையில் போகக்கூடாது. மத்தியான நேரத்தில் ஏன் போகணும்னா சூரியன் மேலே வரும்போது அவன் நெகிழ் கீழே எங்கேயும் பரவாது, அது அங்கேயே இருக்கும், அவன் மேலேயே இருக்கும். அதனால் அப்போ போய் தண்ணி எடுத்துன்னு வரணும். இந்த சமாரியா ஸ்ரீ கூட அதே நேரத்தில் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறான். கிணத்துல சாமி அங்கே போகிறார், சீடரெல்லாம் போகிறாங்க. நாம என்ன பண்ணியிருப்போம்? நண்பர்கள்லாம் அங்கேயே வச்சுருந்தீங்களா, அந்த பொம்பளை பற்றி பேசலாம் சொல்லியிருக்கோம். சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஏசு என்ன பண்ணாரு? பசியாக இருக்குது, நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாரு. சாப்பாடு எத்தனை பேருக்கு? எத்தனை பேருக்கு? ஏசு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கு 12 பேர் சீடருங்க போகிறாங்க. ஏன் 12 பேர் போகிறாங்களோ? இந்த அம்மா கிட்ட பேசுகிற விஷயம் வெளியே போகக்கூடாது. இந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, போய் உங்கள் புருஷனை கூப்பிட்டு வாங்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுது? புருஷன் இல்லை. அம்மா நீ சொல்கிறது கரெக்டாம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கு 5 பேர் புருஷனுங்க இருந்தாங்களோ? இதுக்கு முன்னாடி 5 பேர் புருஷன். 5 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணப்பட்டவர்கள். முறைப்படி கல்யாணம் பண்ணவர்கள் 5 பேர். யாரோ ஒருத்தன் குறி சொல்கிறவனோ சாஸ்திரம் சொல்கிறவனோ இந்த அம்மாவுக்கு சொன்னான், நீ கல்யாணம் பண்ணினா உன் புருஷன் செத்துருவான். இப்போ 5 பேர் செத்துட்டாங்க, திரும்பி கல்யாணம் பண்ணினா அவனும் செத்துருவான். அதனால நீ என்ன பண்ண? கல்யாணம் பண்ணாலே புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணாலுமே நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும். நான் சொல்ல, பைபிள் தான் சொல்லுது. இப்போ இருக்கிறவனும் புருஷன் இல்லை, அவனை போய் கூப்பிடுவான். அப்படி தானே சொல்கிறாரு. இப்போ கூட ஒருத்தன் இருக்கிறான், அண்ணம்மா கரெக்டாக தான் சொல்லுது, புருஷன் இல்லை. இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை, அவனை போய் கூப்பிடுவான். நம்ம என்ன சொல்லிச்சு? சொன்னது சரிதான், எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். அந்த அம்மாவுக்கு ஒரு தாகம். இந்த தண்ணியை எடுத்து போனான்னா என் வீட்டில் இருக்கிற அந்த புருஷன் குடித்து தாகத்தை தீர்த்துக்குவா வந்துருக்குது மத்தியானம். ஆனால் ஏசு இப்படி கேட்டதுனால நீ ஒரு தீர்க்கதரிசி, வர வேண்டிய கிறிஸ்து நீதானா என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? தண்ணி எடுத்து போச்சா? குடம் எடுத்துன்னு வந்து அந்த குடத்தில் தண்ணி கொண்டு போச்சா? அந்த குடம் எடுத்துக்கிட்டே போயிட்டு ஊருக்குள்ளே போய் சுவிசேஷத்தை சொல்லிச்சு, ஐயா வாங்கய்யா, அம்மா வாங்கய்யா, என்னை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் தான் கிறிஸ்துவா பாருங்க வாங்க. இதுதாங்க சுவிசேஷம். இதுதான் வந்து பாருங்க. என்னை பற்றி அப்படியே சொல்கிறாரு, என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுங்கிறதுக்கு அவரிடத்துல சக்தி இருக்குது. நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் வந்து பாருங்க. அந்த அம்மாக்குள்ள இருக்கிற தாகம் தீர்ந்து இருக்காது. அந்த அம்மா நீங்கள் அப்படியே அந்த வசனத்தை படிக்க முடியுங்கன்னா அந்த அம்மா குடத்தில் தூக்குறதும் தெரியாது, குடத்தில் தண்ணி எடுத்து போதும் தெரியாது. அந்த அம்மாவோட தாகம் தீர்ந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. தாகம் தீர்ந்து விட்டது. உங்கள் தாகம் தீர்ந்துச்சா? சமாரியா ஸ்ரீயின் தாகத்தை தீர்த்ததுனால, ஒரு பெண்ணோட தாகத்தை தீர்த்ததுனால அந்த ஒரு பெண் எத்தனை பேரோட தாகத்தை தீர்த்தா தெரியுமா? எத்தனை பேரோட தாகத்தை தீர்த்தாங்க? அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களோட தாகத்தையும் தீர்த்தார். இன்னைக்கு ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற மக்களோட தாகம் தீரல? இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வணங்குகிற கடவுள் இயேசுதான். இயேசு மனுஷனா வந்தார், அதனால தான் அவருக்கு தாகம் உண்டாச்சு, அதனால தான் அவர் கைவிடப்பட்டார். இயேசு மனுஷனா வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான். அவர்தான் யாரு? மனுஷனாகிய இயேசு. ஏன் அவர் மத்தியஸ்தரா வந்தார்?
தேவனிடத்தில் நான் பேச முடியாது. நீங்க கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மூலஸ்தானத்துக்கும் வெளியே இருக்கிற மனுஷனுக்கும் மத்தியஸ்தம் ஒருத்தன் இருப்பான், அவன்தான் பூசாரி. இதெல்லாம் நிகழ்வு, இதுதான் உண்மை. ஆண்டவராக இயேசு மத்தியஸ்தனா வந்தார் நம்முடைய தாகம் தீர்க்கும்படி. தேவனிடத்தில் மனுஷனோட குறைகளை தேவனிடத்தில் சொல்லி தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மனுஷனுக்கு கொடுக்கறது தான் தேவனுடைய ஆண்டவராக இயேசுவோட வேலை. அதுதான் ஆண்டவராக இயேசு சிலுவை மேலே எல்லாவற்றையும் செய்தார், தாகத்தை தீர்த்தார். இன்னைக்கு எத்தனை மக்கள், இந்தியா தேசமே கிறிஸ்துவத்தான் நேசிக்குது. இது எத்தனை இந்தியர்களுக்கு தெரியும்? இந்தியா தேசத்தின் பிரதமரோட பேர் என்ன? மோடின்னு சொல்லாதீங்க, நரேந்திரன். நரேந்திரன் சொன்னா ஜனங்களின் நாயகன் அர்த்தம். இந்த ஜனங்களின் நாயகன் யார்? இயேசுதான். அவரோட பேர்ல இயேசுன்னு இருக்குது, ஆனா அவருக்கு தெரியாது. ரிக்வேதம் சொல்லுது பிரஜாபதின்னு சொல்லி. பிரஜைகளின் தலைவர் யார்? இயேசு. ரிக்வேதத்தை படிக்கிறவனுக்கு தெரியாது, பழைய ஏற்பாடு படிக்கிற அந்த யூதனுக்கும் தெரியாது இயேசு யாருன்னு. இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சகலத்தையும் வெளிப்படுத்தினார். அவன் அதை எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறான். அவர் எப்படி மரிப்பார், எப்படி பிறப்பார், அவர் யார் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒருவரா 3 பேரா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் ஒருவர் தான். 3 காலகட்டங்கள். உருவாக்கின காலம் ஒன்று, கெட்டு போன போது ரட்சித்த காலம் ஒன்று, ரட்சித்துக்கு அப்புறம் மறுபடியும் சேர்த்துக் கொள்கிற காலம் ஒன்று. அவர் 3 விதத்தில் வெளிப்பட்டார். தகப்பனாகவும் மகனாகவும் ஆவியாகவும் வெளிப்பட்டார். அதுதான் அந்த ஓம் என்ற வார்த்தை. ஆண்டவர் நம்மளோட தாகத்தை தீர்ப்பார். அது உண்மை உள்ள தாகமாக இருக்கணும். அவரே சொல்றார், நீதிக்கு பசி தாகம் உள்ளவனுக்கு திருப்தி ஆகும். திருப்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் நீதி மேல் பசி தாகம் உள்ளவனாக இருக்கணும். நாம் நீதி விட்டுட்டு அநியாயத்தின் மேல் நடந்து போனான்னா நமக்கு என்ன ஆகாது? திருப்தி ஆகாது. நீங்கள் பொய் சொல்லி பாருங்களேன், ஏதாவது ஒரு பொய் சொல்லி பாருங்களேன். ஒருத்தர் கேட்கும் போது என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன ஆகும் தெரியாதா? பொய்ய சொல்ல மாட்டீங்களா? அது எதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம், அது எதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம். இப்படியே பொய்க்கு முடிவு கிடையாது. உண்மைக்கு மெய்க்கு உண்மை உண்டு, மெய்க்கு முடிவு உண்டு, பொய்க்கு முடிவில்லை. அது செங்கிலியா மாறிவிடும். இந்தியா தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை அறிந்தவர்கள், ஆனால் சரியா தெரியாதவர்கள். இயேசுவிடத்தில் சீடர்கள் வந்து சொல்றாங்க, உன் பேரை சொல்லி அவங்க பேய் ஓட்டினா ஒரு நாள் கூட உன் கூட்டத்தில் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. இயேசு என்ன சொன்னாரு? அவங்க தூரத்துக்காரன் கிடையாது, நமக்கு சமீபமானவன் என்று சொன்னார். சமீபமானவன் என்று சொன்னார். நேரம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.